வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. சிவபெருமானின் பெயரை சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு மன மகிழ்ச்சியா அப்படி இருக்கு இல்லையா? அதைத்தான் சிவபெருமான நினைத்து நினைத்து நம்ம சிலாகித்தின்னு இருக்கோம். அவருடைய அருளையும் அவருடைய பெருமையையும் நாம பேசுறதுக்கு இந்த ஜென்மம் போராது. ஏன்னா 63 நாயன்மார்கள், அது இல்லாம நல்ல சிவனடியார்கள், இப்படி எத்தனையோ பேர் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. நாம அவருடைய அருளை சொல்லவோ அதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன எறும்பு, அதாவது அணில்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு நம்ம சிவபெருமான வணங்குவோம், வழிபடுவோம், அவரை பற்றி பெருமையை பேசுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், திருப்புங்கூருங்கிற ஊரில் சிவபெருமான் சிவலோகநாதர் அப்படிங்கிற பேரில் அருள்வளிச்சிட்டு இருக்காரு. இங்கே சிவபெருமான் சுயம்புலிங்கம் தான். ஆனால் சுயம்புலிங்கம் இங்கே எப்படி இருக்கு தெரியுங்களா? புற்று மண்ணால் ஆன சுயம்புலிங்கமா இங்கே நமக்கு சிவலோகநாதர் அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க? புற்று மண்ணால் ஆன தானே உருவான சுயம்புலிங்கமா இருக்கிறதுனால எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். எல்லா சேத்திரங்களிலும் நாம ஸ்தலங்களிலும் சிவபெருமானை வணங்கினாலும் சில ஸ்தலங்கள்ல சுயம்பு மூர்த்தியா நமக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காரு நமது அப்பன் சிவபெருமான். அதே பாருங்களேன், திருப்பங்கூர்ல இருக்க கோவில்ல அவரு மண் புற்றினால் ஒரு சுயம்புலிங்கமா உருவாயிருக்காருன்னா எப்படி அதிசயமா இருக்கு பாருங்களேன். அவரு மண் புற்றினால சுயம்புலிங்கமா உருவாயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அதுக்கு அந்த லிங்கத்தின் மேல குவளையை சாத்தி தான் வச்சிருப்பாங்க. எப்பவுமே நம்ம வழிபடுறது குவளையை சாத்திய நம்ம சிவபெருமானை தான் வணங்க முடியும். அர்ச்சனை அபிஷேகங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால இது மண் புற்றினால் ஆன சிவலிங்கமா இருக்கிறதுனால இதுக்கு புனுகு சட்டம் மட்டும்தான் சாத்துவாங்களாம். அதுவும் வருடத்தில் ஒரு நாள் சாற்றும் பொழுது அந்த புனுகு சட்டம் சாத்தும் போது தான் நம்ம போய் வணங்கிட்டு வர முடியும், சிவபெருமான நேரடியா பார்க்க முடியும். மற்ற நாட்கள்ல குவளை சாத்தி இருக்கக்கூடிய சிவலோகநாத சுவாமியை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கோவில்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லா முனிவர்கள், பிரம்மா முதற்கொண்டு தேவர்கள், சூரியன், சந்திரன், அக்னி, இவாலாம், அப்புறம் பதஞ்சலி முனிவர்கள், அகஸ்தியர், இது போல இப்ப 63 நாயன்மார்கள்ல 4 சொல்லக்கூடியதுல 3 பேர் யார் யாருங்க? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவர்கள் எல்லாமும் பாடி பரவசப்பட்டு வழிபட்ட அந்த ஸ்ரீ சிவலோகநாத சுவாமியை தான் நம்ம புனுகு சாத்தும் போது நேரடியா பார்க்க முடியும். மற்ற நாட்கள்ல குவளை சாத்தி இருக்கும்போது நம்ம வணங்கி வழிபட முடியும். அதற்கு மேல ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்திலையும் இவருடைய அருள் நிறைய வெளிப்பட்டிருக்கு பாருங்க. அது எப்படின்னா, நல்ல மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக ராஜேந்திர சோழன் சிவனுக்கு அத்தனை சிவன் கோயில்கள்லையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துல மழையே இல்லை. ராஜேந்திர சோழன் ஆண்ட அந்த காலத்துல அவனுடைய நாட்டை சுற்றிலும் ஒரே வறட்சி, மக்கள், விலங்குகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. உடனே திரும்பவும் சிவ வழிபாடு, எப்பவுமே சிவ வழிபாடு தான் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டயத்துக்காக என் அப்பனே சிவபெருமானே உன்னையே நம்பி இருக்கேன், மழை இல்லைன்னா என்னுடைய மக்கள், என்னுடைய இங்க இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகள், பறவைகள், ஜீவராசிகள் அத்தனையும் என்ன பண்ணும், நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு மனம் முருகி எல்லா கோவில்களிலும், சிவன் கோவில்களிலும் வழிபாடு நடத்திக்கிட்டு வந்திருக்கான் ராஜேந்திர சோழன். அப்பதான்
பாருங்க, ஒரு கனவுல அசரீரியா அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நீ போய் திருப்புங்கூர் கோவிலுக்கு போய் வழிபடு, ஸ்ரீ சிவலோகநாத சுவாமியையும் சௌந்தரா நாயகி அம்மையாரையும் நீ வழிபடு, கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு கனவுல அசரீரியா சொன்னது. சரி, ஓகே, நமக்கு சொல்லியிருக்காங்க, போய் திருப்பங்கூர் போய் நம்ம வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பங்கூர்ல போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நம்ம சிவலோகநாத சுவாமிக்கும் சௌந்தரநாயகி அம்மையாருக்கும் செஞ்சு எப்படியாவது மழையை வரவழைச்சிடணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன் வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம சுந்தரர் அவர்கள் வராங்க. சிவனடியாரான சுந்தரர் அங்க வந்த உடனே, இன்னும் கோவில் என்ன ஜொலிச்சுன்னு இருக்கே, டெய்லி நமக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் சிவபெருமானுக்கு நன்னா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வரும்போது ராஜேந்திர சோழன் சொல்றான், சுவாமி, இங்க என்னுடைய மக்கள் எல்லாரும் தவிக்கிறாங்க, மழை இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி பிழைக்கிறது, எப்படி நாங்கள் விவசாயம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு மனம் முருக சுந்தரர்கிட்ட வேண்டுறாங்க. நீங்க எப்படியாவது சிவபெருமானிடம், அதாவது சப்போர்ட் பண்ண சொல்றாங்க, சிவபெருமானிடம் பாட்டு பாடியோ அவரை குளிர வைத்தோ எங்களுக்கு எங்கள் நாட்டிற்கு மழை பெய்ய செய்யுங்கள் சுவாமி அப்படின்னு சுந்தரர்கிட்ட அடி பணிந்து கேட்குறாங்க. உடனே சுந்தரர் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன தெரியுமா, எனக்கு சிவன், இந்த திருப்பங்கூர் சிவனுக்கு, ஸ்ரீ சிவலோகநாத சுவாமிக்கு 12 வேலி நிலம் வளர்ந்து கொடுக்குறியா, அப்படின்னா உனக்கு மழை வர செய்யறேன். சிவபெருமானிடம் பாட்டு பாடி உங்களுக்கு பதிகங்களை பாடி உங்களுக்கு மழை வர செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே, நீங்கள் என்ன சொன்னாலும் அதே மாதிரியே நான் செய்யறேன் சுவாமி, எனக்கு மழை வரணும், என்னுடைய மக்கள் சந்தோஷமா இருக்கணும், நல்ல விவசாயம் செழிக்கணும், உணவு பஞ்சம் இல்லாம இருக்கணும், நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ராஜேந்திர சோழன். உடனே சிவபெருமான் கிட்ட மழை வேண்டி நம்ம சுந்தரர் பாடல்களை பாடுறாரு. பாடல்களை பாடின உடனேயே என்ன ஆச்சு தெரியுங்களா, நல்ல மழை, பார்த்துக்கோங்க, செம மழை, நல்ல மழை பெஞ்சு வெள்ளமே வந்துடுது. ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாம் ரொம்பிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போற அளவுக்கு வந்துடுது. உடனே ராஜேந்திர சோழன் திரும்பவும் சுந்தரர்கிட்ட, ஐயா சுவாமி, போரும், எங்களுக்கு மழை எல்லாத்தையும் சேதப்படுத்துற அளவு வந்திருக்கு, அதனால எனக்கு போரும், மழையை நிறுத்திடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த நேரத்துல சுந்தரர் சொல்றாரு, நீங்க சொன்னீங்கல்ல 12 வேலி, அதாவது 12 வேலி நிலம் எனக்கு கொடுக்குறேன், அதாவது இந்த சிவபெருமானுக்கு எழுதி தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை எழுதி கொடுத்துருங்க, மழையை நிறுத்திடலாம் அப்படின்னாங்க. சிவபெருமானுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு 12 வேலி நிலத்தை உடனேயே ராஜேந்திர சோழன் நம்ம இந்த திருப்புங்கூர் ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலுக்கு எழுதி கொடுத்துருக்கான். எழுதி கொடுத்த உடனேயே சில நேரத்திலேயே, கொஞ்ச நேரத்திலேயே இந்த திரும்பவும் பதிகங்களை பாடி சிவபெருமானுடைய அருளால மழை நின்று எல்லாம் சுபிட்சம் பெற்றிருக்காங்க. அந்த வேலிங்கிறது நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவையா இருந்திருக்கு பழைய காலத்துல. அதுதான் 12 வேலி நிலத்தை நம்ம ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலுக்கு ராஜேந்திர சோழன் கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லா நாட்களிலுமே சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சுட்டுதான் இருக்கு, மக்களுக்கு கிடைச்சுட்டுதான் இருக்கு. ஆனா நாம மனசை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமான வணங்குற போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். அன்பே சிவம், அவரு அன்பு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இது எல்லாமே எதுக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக. நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம அப்பன் சிவபெருமானுக்கு செய்வோம்னு செய்யறோம் இல்லைங்களா? இல்ல அவர் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க போறாரா? கிடையாது. அவர்கிட்ட அன்பா நம்ம வணங்குனாலே போறோம், சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஆமாங்க, அப்படிதான் சூத மகரிஷி அப்படின்னு ஒருவர் இருந்திருக்காரு. பிரம்மா கிட்ட எல்லா முனிவர்களும் சேர்ந்து, நாங்க சிவபெருமான நோக்கி தவம் பண்ணணும், ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தோட உபதேசத்தை பார்க்கணும், வாங்கணும், அப்ப தவம் பண்றதுக்கு எந்த இடம் எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கேட்டபோது அவர் கையில வச்சுட்டு இருந்தாரு தர்பப்பில்லு. அந்த தர்பப்பில்ல ஒரு சக்கரம் மாட்டம் பண்ணி உருட்டி விட்டாரு. அந்த உருட்டி விட்டு அது போய் நின்ன இடத்துக்கு பேரு தான் நேமி வனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இந்த முனிவர்கள் எல்லாருமே, அதாவது சக்கரம் நின்ன இடத்துல இந்த முனிவர்கள் எல்லாருமே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. தவம் பண்ணும்போது சூத மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வராரு. முனிவர் வந்தோடனே அவர்கிட்ட கேட்குறாங்க இவங்க எல்லாருமே, நாங்க சிவன் அடியார்கள் அத்தனை பேர்த்தையும் வணங்கிட்டு இருக்கோம், இப்ப சிவபெருமான நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு
இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் உபதேசம் தேவைப்படுது, வேணும். அதற்காகத்தான் நாங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தவம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்னாரு பாருங்க சூத மகரிஷி ஒண்ணு, சிவனடியார்கள் பெயர்களை கேட்டாலே நமக்கு திருக்கைலாயம் கிடைக்கும். எப்படி தெரியுமா? சிவ சீலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவனை வணங்குறவங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு நம்ம ஏதாவது தொண்டு செய்தாலே போதும், கைலைக்கு நடந்து போய் கைலையில சிவபெருமான வணங்குன அந்த பலன் கிடைக்குங்களாம். அடுத்தது பாருங்க, சிவனுடைய நாமங்கள் எங்கேயாவது ஒலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவநாமங்கள் ஒலிக்குதான்னு கேட்கறதுனாலே போதுமாங்க. அதை கேட்டுனாலே பறந்து போய் நம்ம கைலாயத்துக்கு போய் தவம் பண்ணி நம்ம சிவபெருமான வணங்குற அந்த பலன் கிடைக்குமா. அடுத்தது பாருங்க, சிவா அர்ச்சனை பண்ணுனா அதை நம்ம காதால கேட்கும் போதே நமக்கு வாயு வேகத்துல, அதாவது காற்றோட வேகத்துல நம்ம கைலை மலையை அடையலாங்களாம். அந்த அளவு நமக்கு பலன் கிடைக்கும். அதே போல இத பாருங்களேன், பெரிய விஷயமா, சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து அவர்களை வணங்கினாலே நமக்கு மனோசக்தியாலேயே நம்ம கைலாய மலையை அடையலாம், சிவனுடைய பாதத்தை அடையலாம் அப்படின்னு சூத மகரிஷி சொல்றாரு. ஏன்னா இத்தனையும் சொல்லிட்டு அவரு ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, நீங்க இப்படியெல்லாம் செய்து கைலாயத்தை அடைவதை விட ஒரே ஒரு முறை திருப்புங்கூர்ல இருக்கக்கூடிய இந்த சிவலோகநாத சுவாமியையும் சவுந்தரநாயகியையும் தரிசனம் பண்ணீங்கன்னா முக்காலத்திலும் நீங்கள் சிவலோக பதவி அடைவதற்குரிய பலனை பெற்று விடுகிறீர்கள். அதனால திருப்புங்கூர் சென்று வழிபடுங்கள் அப்படின்னு அந்த முனிவர்கள் முதலானவர்களுக்கு சூத மகரிஷி சொல்லியிருக்காருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம், பெருமை மிகுந்த ஸ்தலம்ங்கிறத என்னால சொல்லவே முடியலைங்க. அதோடு இல்லாம சூத மகரிஷி பிரம்மாட்ட சொல்றாங்க, உமா அம்பிகா இருக்காங்க இல்லையா, அவங்களே பஞ்சாட்சர உருவத்துல 5 லிங்கங்களை ஸ்தாபிச்சு வணங்கி வழிபட்டது, அந்த லிங்கங்களை இந்த திருப்புங்கூர் ஸ்தலத்துல நாங்க ஸ்தாபிச்சிருக்கோம், அதனையும் சென்று வழிபடுங்க, உங்களுக்கு பஞ்சாட்சர உபதேசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாட்சர உபதேசம்ங்கிறது நம்ம நமசிவாயே சொல்றோம் இல்லையா, அது 5 எழுத்துக்கள் இல்லையா, அதனுடைய அர்த்தம் பொருள் இதெல்லாம் சொல்றதுதான் அந்த பஞ்சாட்சர உபதேசம் அப்படின்னு சொல்றது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய சிவபெருமான நம்ம வணங்கும் போதும் அவர்களை பற்றிய செய்திகளை கேட்கும் போதும் நமக்கு உடம்பே சிலிர்க்கக்கூடிய அளவு இருக்கு. எல்லா ஊர்லயும் சிவபெருமானின் அருள் நிறைஞ்சு இருக்கிறதுனாலதான் நாம சுபிட்சமா இருந்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல பதிவை இன்னைக்கு சொன்னேன். திருப்பங்கூர் ஸ்ரீ சிவலோகநாத சுவாமியும் சவுந்தரநாயகி அம்பாளும் நமக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு ஓம் நமசிவாய அப்படின்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேரும், இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நமது சிவபெருமானின் அருள் தாராளமாக கிடைக்கும். ஏன்னா காதுல வாங்கினாலே நமக்கு பறந்து போய் கையிலேய அடையக்கூடிய அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு சூத மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதனால இதை நாம கேட்கும் போதும் நமக்கு சொல்லும் போதும் அதற்கான பலன்கள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.